ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் போதுமானது. இன்றைக்கும் தேவ கிருபை நம்மை வழி நடத்தி செல்லும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி இருக்கு? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த வசனத்தின் மூலம் பவுல் என்ன சொல்கிறார்னா, எல்லாமே தேவனுடைய கிருபை அப்படின்றாரு. அவர் இன்றைக்கு இருப்பதற்கு, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதற்கு காரணமே அவருடைய கிருபை தான். அவர் சொல்கிறார், எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் அந்த பிரயாசத்தினால என்னுடைய பலனை நான் அடையாமல் தேவனுடைய கிருபை எனக்கு அருளப்பட்டது. அந்த கிருபையினால தான் எல்லாவற்றையும் நான் அடைந்திருக்கிறேன். ஆகவே தேவன் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவாக, வேஸ்டாக போகல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் நம்மளும் அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் எல்லாமே தேவனுடைய கிருபையினால தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் நாம் வந்தோம். உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒன்றுமில்லாமல் தான் போக போகிறோம். அப்போ இந்த உலகத்துல வாழ்ற நாள்ல நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே தேவன் அருளின கிருபையினால் உண்டாயிருக்கிறது. என்னதான் நம்மளுக்கு எபிலிட்டிஸ் இருந்தாலும், நம்மளுக்கு திறமைகள் இருந்தாலும், நம்மளுக்கு தாளந்துகள் இருந்தாலும், நம்ம இடத்துல அதிக கெப்பாசிட்டி இருந்தாலுமே, அவைகளால ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அடைந்தாலுமே நாம் அதனால் அடையல. தேவன் நம்மளுக்கு அருளின கிருபையின் மூலமாக அவைகளை அடைந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற நிலைமைக்கு காரணம் தேவனுடைய கிருபை அப்படின்றத பவுல் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். So do not rely on your abilities even though you have it, even though you do everything through it. தேவனுடைய கிருபை இல்லாத பட்சத்தில் நாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஏதோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோன்றதுக்கு காரணமே தேவனுடைய கிருபையினால தான். ஏனென்றால் தேவன் எல்லாம் உடையவராக இருக்கிறார். அந்த கிருபை நம்மளுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் செய்கிறார். ஸோ எல்லாமே கிருபையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய கிருபையினால் செய்கிறீங்க என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய கிருபை விருதாவாக போகாது. அது இன்றைக்கும் உங்களுக்கு பலன் தரும்.